108 அம்மனும் வீற்றிருக்க அரைக்காசு அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? முதல்ல நம்ம கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே கண் திருஷ்டி கணபதி அப்படின்னு ஒரு விநாயகர் இருப்பாருங்க. அவரை முதல்ல வணங்கிடணுங்க. அதுக்கப்புறமா கோயிலை சுற்றி 107 அம்மனையும் பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்காங்கங்க. அந்த 107 அம்மனையும் நம்ம வணங்கணுங்க. அதுக்கப்புறமா 108வது அம்மனாக தான் நம்ம அந்த அரைக்காசு அம்மனை வணங்கணுங்க. இப்படி நம்ம அரைக்காசு அம்மனை 108வது அம்மனாக வணங்குறதுனால நமக்கு நல்ல ஞாபக சக்தியை அவங்க தருவாங்கங்க. எக்காரணத்தை கொண்டும் 107 அம்மனையும் வணங்காமல் நேரடியாக போய் 108வது அம்மனான அரைக்காசு அம்மனை வணங்கக்கூடாதுங்க. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்க 108 அம்மனையும் கும்பிட்டுட்டு 108வது அம்மனாக போய் அந்த அரைக்காசு அம்மனை வேண்டி வணங்கிட்டு வாங்கலை. கண்டிப்பாக அந்த 108 அம்மனோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கண்டிப்பாக நம்ம 7 ஸ்டார் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுருங்க.